Dear students, this is Madan Kumar, Max teacher. நம்ம இப்போ 11th standard business max chapter 1 பார்க்க போகிறோம். Matrix and determinants. Definition: a matrix is a rectangular arrangement of numbers in horizontal line. Horizontal means x-axis வச்சுக்கோங்க, and vertical line வந்து y-axis வச்சுக்கோங்க. Horizontal lines are called rows and vertical lines are called columns. Numbers are enclosed in square bracket. ஸ்கொயர் ப்ராக்கெட்னால் ஒரு பாக்ஸ் பெட்டி மாதிரி இருக்கும், ஆரையோ ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வளைஞ்ச ப்ராக்கெட் மாதிரி இருக்கும். ஆர் பேர் ஆஃப் டபுள் பார்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் ரெண்டு இணைக்கோடுகள் மாதிரி எழுதலாம். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏபிசி எக்ஸட்ரா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் பி ஹேவ் ரிட்டன் இயர். அண்ட் நவ் இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்க போகிறது டிட்டர்மினன்ட்ஸ். How to expand determinants. A is a matrix A11, A12, A21, A22. Then determinant A. Determinant A அந்த parallel மாதிரி ரெண்டு கோடு போட்டு எழுதணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா A11, A22 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல் A21, A12. ஒரு 2/2 டிட்டர்மினண்ட்டை இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவாலுவேட்னா மதிப்பீடு செய்க அப்படின்னு அர்த்தம் தமிழில். 24 - 14. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் 24. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் நம்ம எடுத்துருக்கோம். 2 × 4 8. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல் -1 × 4 -4. diagonal 1 minus is there, so 8 minus of -4, so we will get 8 plus 4, so answer is 12. Then example 1.6, that is also evaluate. We have to find the value of x, not find the value of x, we have to evaluate x minus 1, x plus 1, x. So right hand side diagonal, first multiplication x into x squared minus of left hand side diagonal x minus 1 into x plus 1. This is nothing but a plus b into a minus b. This we can write a squared minus b squared. That's why I have written x squared minus 1 square is 1. Then next step, multiply that minus inside -1. So -1 into x squared minus x squared minus 1 into -1 plus 1 plus x squared minus x squared will be cancelled out. The answer is 1. Then exercise 1.1, fourth sum. A equal to the matrix 3 2 minus 1 1 and B equal to the matrix 3 0 1 minus 2. Find determinant AB. Find AB we all studied in 10th standard. Now we have to find out determinant AB. How to find determinant AB? First step, find AB. Multiply A and B. You all know the multiplication, row into column. 3 3s are 9, -1 into +1 -1, and 3 into 0 0, -1 into -2 +2. First row first column, first row second column row. Then this row second row first column. 2 3s are 6, -1 into 1 +1. Then 2 into 0 0, -1 into -2 -2. Second row first column, second row second column will be over. Then 9 - 1 8, 6 plus 1 7, 0 plus 2 0 minus 2 is 2 and -2. This is AB. Now we have to find out determinant AB. So இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி parallel lines மாதிரி போட்டுக்கோங்க. 8 2 7 -2. Then 8 into -2 -16, 7 into 2 14. நடுவில் எப்பவுமே மைனஸ் தான் போடணும். ஸோ -16 -14 -30. This is the determinant AB value. Hence the sum is solved. Now we discuss about minors and cofactors. Minors and cofactors. 2/2 matrix 2/2 ஆர்டரில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கிவன் ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, நாட் எவால்வேட். கிவன் 1 4 -2 3 கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. கொஸ்டின் இட் செல்ஃப் தே வில் ஆஸ்க் ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். தென் ஒன்லி வி ஹேவ் டு ஃபைண்ட் those values. So minor of 1. How to find minor of 1? இந்த ரோவை இந்த காலம் விட்டுடுங்க. ஸோ அந்த 1 இருக்கிற அந்த ரோ அந்த காலம் லீவ் பண்ணுறங்க. இந்த ரோ விட்டாச்சு, இந்த காலம் விட்டாச்சு. பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 3. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் ரிட்டன் 3.
then minor of minus 2. ஸோ மைனஸ் 2 இங்கே இருக்குது, இந்த ரோ விட்டுருங்க, இந்த காலம் விட்டுடுங்க. அப்போ மைனர் ஆஃப் minus 2 எவ்வளோ இருக்குன்னா 4. ஸோ இது 4. the same thing next minor of 4 இருக்கிற காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா ஸோ 4 இருக்க காலம் ரோ பேலன்ஸ் minus 2. then 3, leave this row and this column, we will get 1. Leave this row 4 3 and this column, then we will get 1. ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1 இருக்கிற அந்த காலம் அந்த ரோ அந்த காலம் விட்டுடுங்க, we will get 3. then minus 2 இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க, we will get 4. then 4, leave this row and this column, we will get 3. we will get minus 2, we will get minus 2. then last 3, leave this row and this column, we will get 1. so இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பு. then cofactor of 1 கண்டுபிடிக்கணும்னா that is equal to a11 in the first number. We have formula for this one. Cofactor formula is minus 1 to the power I plus j into mij. This is the formula. So minus 1 power I plus j. So a11 na first term I, second term j. So minus 1 power I plus j என்ன இருக்குன்னா 1, I is 1, j is also 1. so minus 1 power 1 plus 1. then mij என்ன இருக்குன்னா m11. so minus 1 power 1 plus 1. 1 plus 1 2, minus 1 square பண்ணிங்கன்னா plus 1 ஆகிடும். so I have put plus 1 here. then the value of m11 is 3. so 1 into 3, 3. the same way cofactor of minus 2, that is a12 equal to minus 1 power, here 1 comma 2, 1, I is 1, j is 2. so I have written minus 1 power 1 plus 2 into m12. minus 1 cube is minus 1, m12 value is 4. so minus 1 into 4, minus 4. then cofactor of 4, that is a21 minus 1 power 2 plus 1 into m21. minus 1 cube is minus 1, m21 is minus 2. so minus 1 into minus 2 plus 2. then cofactor of 3 is a22, that is minus 1 power 2 plus 2, that is m2 into m22. so minus 1 power 4 is 1, m22 value is 1 into 1, 1. ஸோ மைனர் அண்ட் கோஃபேக்டர் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3 மார்க்ஸில் கேட்கலாம் இந்த சம்மை. த சேம் மாடல் எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நான் திருப்பி நடத்துகிறேன் கவனிங்க. 520 0 -1 மைனர் ஆஃப் 5னா இந்த 5 இந்த காலம் விட்டுருங்க. ஸோ -1. தென் மைனர் ஆஃப் 20னா இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. ஸோ திஸ் ரோ அண்ட் திஸ் காலம் வில் பி லெஃப்ட் அவுட், பேலன்ஸ் 0. தென் 0 கண்டுபிடிக்கும் போது இப்படி விட்டுட்டிங்கன்னா 20 வரும். இந்த 1 கண்டுபிடிக்கும் போது இப்படி லெஃப்ட் அவுட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் மைனர் ஆஃப் 5, 20, 0, -1 I explained now. Then we have to find out cofactor of 5, that is a11, that is equal to -1 power I plus j. The formula is -1 to the power I plus j into mij. This is the formula. So a11 1 plus 1 2 -1 square plus 1, m11 value is -1, 1 into -1, -1. Then cofactor of 20 a12 -1 power 1 plus 2 I plus j 1 plus 2 into m12. -1 cube is -1, this is -1. m12 value is 0, so m12 value is 0, so totally 0.
then cofactor of 0 a21 minus 1 power 2 plus 1 into m21 minus 1 cube is minus 1, m21 is 20, so minus 20. Then cofactor of minus 1 a22 minus 1 power 2 plus 2 m22 minus 1 power 4, that is plus 1, m22 value is 5, so 1 into 5 5. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா, டிட்டர்மினன்ட் கொடுத்தாங்கன்னா மைனர் அண்ட் கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி மைனர் அண்ட் கோஃபேக்டர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 3/3 3 ரோ 3 காலம் இருக்குது. மைனர் ஆஃப் 3 m11. ஸோ மைனர் ஆஃப் 3 வரும்போது என்னென்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுருணும். பேலன்ஸ் ஒரு 2/2 கிடைக்கும். 2 5 1 0 அதை நான் இங்கே எழுதிருக்கேன். ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டயக்னல் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயக்னல், அதனால தான் நான் இங்கே ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன். 2 into 0 0, மிடில் மைனஸ், 1 into 5 5, ஸோ ஆன்சர் இஸ் minus 5. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் 1, இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. 2 5 4 0, 2 5 4 0, ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 2 into 0 0, 4 into 5 20, மிடில் மைனஸு, ஸோ minus 20. தென் மைனர் ஆஃப் 2, மைனர் ஆஃப் 2ன்னும் போது இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. 2 2 4 1, ஸோ இங்கே எழுதியாச்சு. 2 1s are 2, 4 2s are 8, ஸோ 2 minus 8 minus 6. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், அதோட அதுதான் மைனர் ஆஃப் m1, மைனர் ஆஃப் 3, மைனர் ஆஃப் 1, மைனர் ஆஃப் 2. நவ் நம்ம இப்போ என்ன செக் பண்ண போகிறோன்னா மைனர் ஆஃப் 2. ஸோ இங்கே இருக்க 2 செக் பண்ண போகிறோம். இந்த 2 இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. ஸோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 3 2 4 0, 3 2 4 0, ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன் we will get minus 8, then 5 5. Second row second column, second row second column we will get 3 2 4 0, 3 2 4 0, we will get 0 minus 8. Next second row third column 3 1 4 1, that is 3 minus 4, answer is minus 1. Then செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ரோ வரும். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அதான் 4, மைனர் ஆஃப் 4 இப்போ பார்க்க போகிறோம். மைனர் ஆஃப் 4, மைனர் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா இந்த 3 2 4 இந்த 4 1 0 நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 1 2 2 5 கிடைக்கும். 1 2 2 5 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 5 minus 4. சிமிலர்லி 1ஓட 2/2 3 2 2 5 வில் கெட் 15 minus 4, ஆன்சர் 11. 0ஓட 2/2 வந்து 3 1 2 2, வில் கெட் 4. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மைனர் பார்த்தோம். இப்போ கோஃபேக்டர் பார்க்குறோம். கோஃபேக்டர் ஆஃப் 3 equal to a11 equal to minus 1 power 1 plus 1 into m11, so that is plus 1 into minus 5 minus 5. Then cofactor of 1 is a12, that is minus 1 power 1 plus 2 into m12, minus 1 cube is minus 1, m12 value மேலே இருக்குது, அது minus 20, so answer 20. Cofactor of 2 is a13, that is minus 1 power 1 plus 3 into a13, minus 1 power 4 is plus 1, m13 value on the top, that is minus 6, 1 into minus 6 minus 6. Cofactor of 2 a21, minus 1 power 2 plus 1 into m21, minus 1 cube is minus 1, m21 value is minus 2, so minus 1 into minus 2 plus 2. Then cofactor of 2 is a22, minus 1 power 2 plus 2 m22, minus 1 power 4 is 1, m22 value minus 8, answer is minus 8. Cofactor of 5 is a23, minus 1 power 2 plus 3 m23, minus 1 power 5 is minus 1, m23 value is also minus 1, minus into minus plus 1. Then cofactor of 4 a31, minus 1 power 3 plus 1 m31, minus 1 power 3 plus 1 is minus 1 power 4, that is plus 1, m31 is 1, 1 into 1 1. Then this one
cofactor of 1 a32 minus 1 power 3 plus 2 m32 minus 1 power 5 minus 1 m32 value 11 minus 1 into 11 minus 11. Then cofactor of 0 a33 minus 1 power 3 plus 3, that is plus 1, m33 value 4, 1 into 4 4. So now we discussed about two type of determinants, 2 by 2 ஓட மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் பார்த்தோம், 3 by 3 ஓட மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டினில் கேட்டுருவாங்க, ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4 எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ எவால்வேட் கொடுத்தா நீங்கள் மதிப்பீடு செய்யணும் இதோட வேல்யூ என்னென்னு. ஸோ நான் இங்கே சைடில் இந்த வேல்யூஸ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நான் 3 டைப்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு டைப் போட்டால் போதும். ஸோ நான் என்னென்னா ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 2 4 minus 1 3 0 4 1 0. இந்த சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. நான் அந்த கோடு போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு, இதுதான் ஃபஸ்ட் ரோட சைன். +1 -1 +1. அடுத்து செகண்ட் ரோ வந்து -1 +1 -1. தேர்ட் ரோ வந்து 1 -1 1. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ரோ. இங்கேருந்து எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபஸ்ட் ரோ வேல்யூஸ் அண்ட் லாஸ்ட் 1 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட் ரோக்கான சைனு, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ரோ வச்சு கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்பர் 1. ஸோ இந்த 1 இந்த வேல்யூ அந்த ரோ அந்த 1 இருக்க ரோவையும் அந்த 1 இருக்க காலமையும் விட்டணும். பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு 2 by 2 கிடைக்கும். 3 0 1 0 எழுதியிருக்கேனாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ இங்கே சைன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மைனஸ் இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ -2 இன்ட்டு -1 4 0 0 இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, +4. லீவ் திஸ் ரோ அண்ட் லீவ் திஸ் காலம். வி வில் கெட் -1 3 4 1. ஸோ இது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஆஃப்டர் திஸ் we will expand the 2 by 2 determinant. 3 into 0 1 into 0 -1 into 0 4 into 0, then -1 into +1 -1 4 into 3 12. மிடில் மைனஸ் வரும். ஸோ -13 ஆகிடும். 4 into -13 52. சைன் ஃபார் ரோ 1 இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். எக்ஸ்பேண்டிங் எல்லாம் ரோ 1. இதே சம்மா நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 2 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும், செக் பண்ணலாம். ஸோ ரோ 2 வந்து இது, இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. 2 4 1 0. ஸோ நான் வந்து ஏன் இங்கே ஒரு மைனஸ் போட்டு ஒரு மைனஸ் போட்டிருக்கேன்னா, செகண்ட் ரோட சைன் ஸ்டார்ட் வித் -1. இங்கே இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு -1 இருக்குது. ஸோ -1 into -1. ஸோ லீவ் தட் -1 அண்ட் அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 2 4 1 0 2 4 1 0. தென் நெக்ஸ்ட் same second row, this time second column, then we will get 1 4 4 0. Next same second row, leave the third column, we will get 1 2 4 1. Then we will expand this one. Sign correctா எழுதிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 0 into any determinant value கிடைச்சாலும் 0 தான். அதை ஒமிட் பண்ணிவிடுங்க, அதான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டேன். 1 0 into 2 0 1 into 4 4. That why middle value is minus, so I put -4 plus 3 into 0 -16. So -16 into 3 -48 -4 into 1 -4. Totally we will get -52. So first expanding along row 1, the sign are plus minus plus. Next expanding along row 2, the signs are minus plus minus. Now third row we are using, so third row first column 2 4 3 0. Then third row second column -1 1 4 0.
then third row third column 1 2 minus 1 3. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தேர்டோட வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 4 1 0. சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் கரெக்டாக எழுதிட்டோம். அந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கோஃபேக்டர்ஸ் இன்ட்டு மைனஸ் 4 into 2 4 3 0 minus 1 into 1 minus 1 4 0 0 into 1 minus 1 2 3 0 into any number 0, leave this one. So 4 2 into 0 0 3 4 are 12 minus 12 minus 1 0 into 1 0 minus 1 into 4 minus 4 that but ஆனால் இங்கே நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ +4. ஸோ -4 -48 -52. ஸோ மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேயும் -52 தான், இங்கேயும் -52 தான். தென் here also we are getting -52. ஸோ நான் எதுக்காக இது ஆக்சுவலி வந்து எவால்வேட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஆர் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், இல்லைனா செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், ஆர் எல்ஸ் we can use தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். எப்பவுமே ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. ஏன்னா சைன் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், நீங்கள் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம். அது எவாலுவேஷன் தான். 3 - 2 4 2 0 1 1 2 3. We can expand this determinant using any 3 rows, but I have used only first row. Any one of the row is enough. அதான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட் ரோ வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைன் எழுதிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ரோ சைன்ஸ் எழுதிட்டேன். சைன்ஸ் எழுதியாச்சு. இப்போது 3 into first row first column 0 1 2 3, then first row second column 2 1 1 3. இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா -2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா +2 ஆகிடும். தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 2 0 1 2 நம்பர் 4 +4. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 0 -2 6 -1 4 -0 3 into -2 6 2 into 5 10 4 into 4 16 26 - 6 ஆன்சர் 20. இதே சம்ம நீங்கள் ரோ 3 ஆர் ரோ 2 கூட வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதே ஆன்சர் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் மேலே இருக்க எக்ஸாம்பிளே நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். எனி ஒன் ஆஃப் த ரோ we can use. Then solve for x. So first row first column 2 into 1 6 2 7, first row second column 4 6 1 7, then first row third column 4 1 1 2 equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்படியே கொண்டே வாங்க, ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 7 - 12 minus x into 28 - 6 plus 3 into 8 - 1 -5 22 7. இந்த வேல்யூ நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது வந்து -22x, இந்த பக்கம் வந்தால் +22x ஆகிடும். பேலன்ஸ் இங்கே ஒரு -10 + 21 இருக்குது. இந்த -22xை ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணோன்னா 22x ஆகிடும். இது 2 into -5 -10 3 into 7 21. ஸோ 22x by 11 equal to 11, x equal to 11 by 22. 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x equal to 1/2. அதே மெத்தடு ஃபிஃப்த் சம் 7 4 11 -3 5x -x 3 1 equal to 0. We have to find the value of our x. So I have using row 1 first row first column 5x 3 1 into 7, then first row second column -4 into -3 -x x 1, then first row third column -3 5 -x 3. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 5 1s are 5 3 into x -3x -1 into 3 -3 x into -x ஆனால் நடுவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் +x², -15 + 5x. ஸோ 7 into 5 7 into 3x -4 into -3 -4 into x², 11 into -9 11 into 5x. After simplification we will get -4x² plus 34x -52
மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். Divided by 2 we will get 2x squared minus 17x plus 26 equal to 0. Factorization 52 add பண்ண 17 minus 4 minus 13. After simplification we will get the factors are x minus 2 2x minus 13 equal to 0. Then we will get x equal to 2 or x equal to 13 by 2. These are the value for x when we solved. In example 1.7 solve கொடுத்துட்டு x minus 1 x minus 2 0 x minus 2 x minus 3 0 0 x minus 3. நான் இங்கே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி 0 0 0 வந்தால் திஸ் இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படி இல்லைனா இந்த இடத்துல 0 0 0 வந்ததுன்னா இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி வரணும் 0 0 0 டாப்பில் வந்ததுன்னா இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். 0 0 0 எப்படி கிடச்சதுன்னா இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ 10th புக்லேயே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா கூட கோத்ரூ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எப்பயுமே ஃபஸ்ட்டு காலமில் இங்கே வேல்யூ இருந்து அடுத்த 2 0 இருந்ததுன்னா அந்த ரோ அந்த காலமை நீங்கள் விட்டுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் 1 0 0 இல்லைனா ஃபஸ்ட்டு ரோவில். ஸோ நம்மளுக்கு இதை மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த ரோ இந்த காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா இப்படி இருந்தாலும் ரோவில் இருந்தாலும் அந்த ரோ அந்த காலமை விட்டுட்டு இங்கே இருக்க 4 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ லீவ் திஸ் ரோ அண்ட் திஸ் காலம், தென் வி ஹேவ் x minus 1. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 இஸ் எனஃப். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். x minus 2 x minus 3 இது 0 ஆகிடும், 0 into x minus 3. ஸோ நம்ம ஆன்சர் x minus 1 x minus 2 x minus 3 equal to 0. So we will get x equal to 1 or x equal to 2 or x equal to 3. This is the end of the example 1.7.